ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பதாகவே நான் பதவியேற்றதன் உடனேயே ரஷ்யா அதே இடத்தில் யுக்ரைனுக்கு இடையில் இடம்பெறுகின்ற போரினை நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அவரும் பதவியேற்று ஒரு மாதங்கள் கடந்திருக்கிற நிலையில் அடுத்ததாக என்ன நடைபெறப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது. அண்மையில் சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஒன்றாக கூடி இது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்கள். அப்போது இது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டிருந்தது. அதிலும் பிரதானமாக யுக்ரைன் இல்லாமல் நீங்கள் என்ன சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக இந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அந்த நேரத்தில் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சரும் அமெரிக்க வெளிவிவகார அமைச்சரும் இணைந்து ஒரு போர் நிறுத்தத்துக்கு வருவது என்பதான முடிவுக்கு வந்திருந்தார்கள். அப்போதைய யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். நாங்கள் இல்லாமல் நீங்கள் எவ்வாறு பேச்சுவார்த்தை நடத்துவது, போரை நிறுத்துவது என்பதை அவர் முன்வைத்திருந்த கேள்வியாக அமைந்திருந்தது. இதே சந்தர்ப்பத்தில் ஜெலன்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி என்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். சர்வாதிகாரி என்றால் நீங்கள் தேர்தலை நடத்தாமல் யுத்தம் இருப்பதன் காரணமாக அப்படியே அரசியலமைப்பினை மீறி பதவியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட இது பற்றிய கேள்விகளுக்கும் ஜெலன்ஸ்கி பதிலளித்திருந்தார். அதாவது நான் சர்வாதிகாரியாக இருந்தால் தானே கவலைப்பட வேண்டும், அவர்கள் சர்வாதிகாரிகள், நான் அப்படி இல்லை என்பதாக ஜெலன்ஸ்கி பதிலளித்திருந்தார். உண்மையிலேயே இது ஒரு ஆயுத போராட்டமாக இருந்தாலும் உள்மன போராட்டமாகவும் மாறியிருக்கிறது. ஜெலன்ஸ்கிக்கு இது ஒரு கௌரவ பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு பக்கத்தில் புட்டின் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு யுக்ரைனுடைய நிலப்பரப்பில் 1/5 பகுதியை இப்போது தம்பசம் வைத்திருக்கின்றார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தொடர்ந்தும் போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. எனவே புட்டினுக்கு ஆதரவான நிலைப்பாட்டினை ட்ரம்ப் எடுக்கிறாரோ என்ற கேள்விகள் பல முறைகள் வெளிவந்து கொண்டிருந்தன. ஏற்கனவே அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடன் ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருந்த ஒருவர். ஆனாலும் கூட ட்ரம்பினுடைய வருகைக்கு பிறகு இது வேறு மாதிரியாக வந்திருந்தது. எனவே ராஜேந்திர ரீதியான ஒரு நடவடிக்கை நாங்கள் எடுக்கப் போகிறோம் என்பதாக குறிப்பிட்ட கருத்தினை கொடுத்து இந்த சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கிறது.